தரையிறங்காமல் வானிலேயே பல மாதங்கள் செயல்படும் அதிநவீன விமானங்கள் பயன்பாட்டுக்கு வர இந்திய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பாகிஸ்தானும் சீனாவும் ராணுவ ஒப்பந்தங்களை மேற்கொண்டு நெருங்கி செயல்பட்டு வருகின்றன. இந்தியா இந்த இரு நாடுகளுடனும் நீண்ட எல்லையை பகிர்ந்து கொண்டு வரும் நிலையில் இந்த நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் எல்லையில் தீவிர கவனம் செலுத்தும் வகையில் 15,000 கோடி மதிப்பிலான திட்டத்துக்கு இந்திய பாதுகாப்புத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் வான்வழி மற்றும் எல்லை கண்காணிப்பு முறையையே மாற்றியமைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹேப்ஸ் என அழைக்கப்படும் 10 ஆளில்லா விமானங்களை வாங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் சாதாரண விமானங்கள் பறக்கும் உயரத்தை விட 2 மடங்கு உயரத்தில், அதாவது சுமார் 18 முதல் 20 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த விமானங்கள் சூரிய ஒளியில் இயங்கும் என்பதால் தரைக்கே வராமல் பல மாதங்கள் வானிலேயே பறக்கும் திறன் கொண்டவையாகும். இதன் காரணமாக சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் எதிரிகளின் சிறு அசைவை கூட 24 மணி நேரமும் துல்லியமாக கண்காணிக்க இது உதவும் என்று பாதுகாப்புத்துறை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. உளவு பார்ப்பதை தவிர இயற்கை சீற்றங்களின் போது தற்காலிக மொபைல் டவர் போல செயல்பட்டு இணையம் மற்றும் தொலைபேசி வசதிகளை வழங்கவும் இந்த விமானங்கள் பயன்படும் என்பது இதன் சிறப்பம்சமாகும். இது எல்லாவற்றையும் விட வெளிநாட்டு உதவியின்றி இந்தியாவிலேயே இந்த விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளது என்பது பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது.